ஓகே கைஸ், நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ எப்படின்னா நைட் ஃபால்லேருந்து தவிர்க்கலாம், நைட் ஃபால் நடக்காமல் எப்படி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கனவு வருது, ரீலாப்ஸ் ஆகுது அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஸோ நைட் ஃபால் வந்து ரீலாப்ஸ் இல்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒன்று. ஸோ அது நடந்தால் கூட இட்ஸ் ஆல் ஓகே. ஸோ அதை எப்படி தவிர்க்கலாம், எப்படி அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, உங்களுக்கு அந்த மசில்ஸ் இருக்கலாம், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ், டவுன் ஏரியா மசில்ஸ், கீழே இருக்க மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நைட்டு ரிலீஸ் ஆகலாம். ஸோ அதுக்கு ஒரு வழி என்னென்னா கீகிள்ஸ்னு உண்டு, KEAGLES. அப்படின்னா நீங்கள் இப்போ 1க்கு போகிறத தடுக்கும்போது ஒரு மசில் வந்து ஸ்குவீஸ் ஆகுதுல்ல, அப்போ இப்போவுமே ஸ்குவீஸ் பண்ணி பாருங்கள், ஒரு மசில் வந்து டைட் ஆகுதுல்ல, அதுதான் உங்கள் பெல்விக் மசில். ஸோ அதை நீங்கள் ஒரு 10 வாட்டி 20 வாட்டி 30 வாட்டின்னு டெய்லி அதை ஒரு புஷ்அப் எடுக்கிற மாதிரி அதை வந்து நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ வந்து அப்படி நீங்கள் அந்த மசிலை ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணலாம். ஸோ கீகிள்ஸ்னு ஒன்று உண்டு, யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்னென்னா மைண்ட் கேசம்னு ஒரு ஆப் உண்டு. ஸோ அது ஒரு நல்ல ஆப், அது இந்த மசிலை ட்ரெயின் பண்ணதுக்கான ஒரு ஆப் மாதிரி, மைண்ட் கேசம். அது நீங்கள் ஆப் ஸ்டோர்லேயோ ப்ளே ஸ்டோர்லேயோ போய் தேடி பார்க்கலாம், ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது அந்த மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், ஈஸியாக நைட்டு வந்து அப்படி ரிலீஸ் ஆகாது. ஸோ அந்த மசிலை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு மசிலை ட்ரெயின் பண்ணால் அது ஸ்ட்ராங் ஆகும்ல, அந்த மாதிரி. இப்போ எனக்கு ஷோல்டர் ஸ்ட்ராங்காக தெரியுதுல்ல, அந்த மாதிரி சும்மா சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மசிலை ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஈஸியாக வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ வேறு நீங்கள் என்ன பண்ணலாம், கிளியர் பிளாடர். அப்படின்னா நீங்கள் தூங்குறதுக்கு முந்தைய ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு தூங்கலாம். ஏன்னா உள்ளே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும்போது அது கூட ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து தூங்குறதுக்கு முந்தி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து தூங்குங்க, வயிற்றை க்ளீனாக வச்சுட்டு வந்து தூங்குங்க. அப்புறம் நல்ல ஸ்லீப், ஒழுங்கான டைமில் தூங்கி ஒழுங்கான டைமில் எழும்புங்க. அப்போ தூக்கம் மாறாது, உங்கள் உடம்புக்கும் தெரியும் கரெக்டான டைமில் தூங்குறான்னா, அதுவும் அன்வான்டாக எதுவும் பண்ணாது. வேறு ரிலாக்ஸேஷன், அதாவது தூங்குறதுக்கு முந்தி நீங்கள் வந்து மெடிடேஷனோ இல்லை மைண்டை காமாக லஸ்ட்ஃபுல் தாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரேயரோ இல்லை கடவுளை நல்லபடியாக அப்படி ப்ரேயர் பண்ணாலும் சரி, இல்லை நான் பண்ணுற மாதிரி நீங்கள் மெடிடேஷன் பண்ணாலும் சரி, மைண்டை பியூராக வச்சுட்டு அந்த காம் ஸ்டேட்டில் போய் தூங்குங்க. அன்வான்ட் தாட்ஸோடி தூங்குனா மேபி அது கூட நைட் ஃபாலுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ வந்து டைட்டான அண்டர்வேர் போடாதீங்க, ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும்போது அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா அது பல ரீசன், அது ஏதாவது ஆகி அப்படி கூட வரலாம். அப்புறம் இந்த உங்கள் என்விரான்மெண்ட்டை கூலாக வச்சுக்கோங்க. எப்போவுமே வார்மான என்விரான்மெண்ட்னா அது கூட ரிலீஸ் ஆகிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. தூக்கத்துக்கு ஆப்டிமல் வந்து கூலான என்விரான்மெண்ட். ஸோ ஜன்னல்லாம் திறந்து போட்டுருங்க. முடிஞ்ச வீடு மாற்ற கஷ்டம், ஆனால் நான் சொல்கிறேன், கூலான என்விரான்மெண்ட்டில் வீடு இருக்க மாதிரி சுற்றி மரங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணுங்கள். தேவைன்னா ஏசி கூட நீங்கள் வாங்கி மாட்டலாம். ஆனால் நான் ஏசி போடல, நேச்சுரலாக தான் தூங்குறேன். ஸோ வந்து கூலாக உங்கள் பெட்ரூமை வந்து நல்லா கூலாக வச்சுக்கோங்க. வேறு க்ளீன் டயட். இப்போ நீங்கள் KFC வேண்டாம், நான் இந்த கம்பெனி பேரையும் சொல்ல. ஸோ நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட்றீங்கன்னா உங்கள் ஹார்மோனை வந்து ஸ்பைக் பண்ணும். அது நல்ல ஸ்பைக்கில் அது வந்து தேவையில்லாத ஸ்பைக். ஸோ அந்த ஸ்பைக்னால உங்களுக்கு வந்து நைட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நைட் தூங்கும்போது உங்கள் ஹார்மோன் வந்து ஸ்பைக்கில் இருக்கும், ரிலீஸ் ஆகிரும். ஸோ வந்து கோல்டு ஷவர், அதாவது குளிரான ஷவர், அதை எடுக்கலாம். அதை எடுத்தால் அவங்க தணிஞ்சிடும் உங்களோட அந்த சூடு, அந்த நைட் ஃபால் ரிலீஸ் ஆகிற அந்த விஷயம். ஸோ வந்து எப்போமாவது நைட் ஃபால் ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே, அது வந்து ஒன்றும் அது ஒன்றும் இல்லை, அது வந்து பரவாயில்ல, அப்பப்போ நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ வந்து நைட் ஃபால் ஆகிட்டே நம்ம டேஸ் போயிட்டு ஸ்ட்ரீக் போயிட்டு அப்படிலாம் இல்லை. உங்களோட நோக்கம் என்னென்னா இந்த லஸ்ட்லேருந்து நீங்கள் டிட்டாச் ஆகிறதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஆட்டோமேட்டிக்காக நைட்டு தூங்கும்போதுன்னு போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் அது டேஸ் போச்சுன்னு இல்லை, நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக எந்த அளவுக்கு அதில் டிட்டாச்சாக இருக்கீங்க அதுதான் மேட்டர். ஸோ நைட் ஃபால் ஒரு விஷயமே இல்லை. எனக்கு கூட முந்தியெல்லாம் அப்பப்போ நடக்கும், இப்போ வந்து நடக்கிறதில்லை. இப்போ வந்து நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஸோ வந்து நைட் ஃபால் ஆனால் கூட நீங்கள் திருப்பி அடுத்த நாள் எப்படி போகுமோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இது நீங்களாக பண்ணல, இன்வாலண்டரி எஜாக்குலேஷன், வாலண்டரியில். நீங்கள் வாலண்டரியாக பண்ணால் தான் நீங்கள் அதில் அட்டாச்சாக இருக்கீங்க. ஸோ வந்து என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து லஸ்ட்டு கூட இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் ஃபோனில் பார்க்குறது, டிவியில் பார்க்குறது, உங்கள் தாட்ஸ், உங்கள் சப்கான்ஷியஸில் அந்த இருக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் நைட் ஃபால் ஆகிறதுக்கு காரணம். ஸோ அது சக்யூபஸா ரெண்டெண்ணம் உண்டு. சக்யூபஸ்ன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு வகையான ஒரு டீமன், ஒரு தீய சக்தி. அது நம்ம தூங்கும்போது நம்ம எனர்ஜியை வந்து அப்படி உரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனாலன்னா, நீங்கள் பகலில் முழிச்சிருக்கும்போது அது லஸ்ட்டுக்கு இடம் கொடுத்தா அதை பற்றி யோசிக்கிறீங்க, அதை பார்க்குறீங்க. ஸோ அது வந்து உங்கள் சப்கான்ஷியஸ், உங்கள் அடிமட்ட மனசில் பதிஞ்சிருக்கும். நைட்டு தூங்கும்போது அது அந்த மாதிரி ட்ரீமில் வந்து எஜாக்குலேட் ஆகும். ஸோ என்னோட இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் நாள் ஃபுல்லாக லஸ்ட்டு கூட இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, பியூராக இருங்க. ஸோ அப்போ பியூராக இருக்கிறது வந்து உங்களோட நைட் ஃபாலை வந்து பல இதில் தடுக்கும். ஓகே கைஸ், இதான் நைட் ஃபாலை ப்ரிவெண்ட் பண்ணதுக்கான வழி. எப்போமாவது ஆச்சுன்னா கூட இட்ஸ் ஓகே. இங்கே பாருங்கள், நான் வந்து விட்டமின் டி என்னோடய உடம்புல எடுத்துகிட்டு இருக்கேன். சன் பாத், நீங்களும் போய் சன் பாத் விட்டமின் டியை உடம்புல எடுங்க, டெஸ்டாஸ்டரோனை கூட்டுங்க. ஓகே கைஸ், யாருக்கா பர்சனல் கோச்சிங் வேணால் கீழே லிங்கை புக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சந்திப்போம்.